முனைப்பாக கூர்மையாக இருக்கும். மாணிக்கவாசகர் சொல்லுவார், கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இந்த கூர்த்த ஞானத்துடைய ஞானிகளால் கூட அவர்களுடைய உணர்வினாலே உணர்வதற்கு அரியது, அவர்களுடைய பார்வைக்கு நோக்குவதற்கு அரியது என்று சொல்லுகின்றார்களே. அந்த ஞானத்தை குறிப்பதுதான் வேல். இந்த வேல் ஷார்ப்பா இருக்கும். அதனால்தான் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் வைக்கின்றோம். சூலாயுதம் என்று பெயர் வைப்பதில்லை. சூலம் தண்டனையை செய்வது. உங்களுக்கு தெரியும், சக்தியினுடைய சூலம், சிவனுடைய சூலம் தண்டனையை கொடுப்பதை தவிர ஞானத்தை கொடுப்பதில்லை. ஞானத்தை கொடுக்கின்ற வேல் வேலாயுதம். அதனால்தான் நாங்கள் வேலாயுதம் என்ற பெயர் இருக்கின்றது. சூலாயுதம் என்று ஒருவருக்கும் பெயர் இல்லை. ஒவ்வொரு பேருக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது. இப்படி பல விளக்கங்கள். இதிலே முருகப்பெருமான் உண்மையாக இருந்தாரா, சூரன் உண்மையாக இருந்தானா, இப்படி எல்லாம் யுத்தங்கள் நடந்ததா என்றால் எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஹிந்து டைம் லைன் தேவை. எங்களுடைய கால பிரமாணம், முன்னர் சொன்ன மாதிரி எங்களுடைய கால பிரமாணம் அளப்பெரிய கோடி வருடங்கள் கடந்தது. ஒரு கல்பம் என்றால் 432 கோடி வருடம். இந்த 432 வருடங்கள் ஒரு கல்ப காலம். இதில் 1000 சதுர்யுகங்கள் போகும். ஒரு சதுர்யுகத்திலே கிட்டத்தட்ட 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் போக அது 432 கோடி வருடம். அது ஒரு கல்பம். அப்ப இப்படி ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த பகல் பொழுது முடிய இரா பொழுது இன்னொரு கல்பம். இப்படி பகலிரவாக இந்த 864 கோடி வருடங்கள் கொண்ட பகலிரவு கோலாதாக பிரம்மாவுக்கு 100 வருடங்கள் உண்டு அவருடைய ஆயுள். எல்லாம் 100 மடங்கா பெருக வேண்டும். இப்படி 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் போய்விட்டார்கள். அவருடைய தலை மாலைகளைத்தான் சிவன் அணிந்திருக்கின்றார். தலை மாலை தலை கணிந்து தலையே வந்து பாடுகிறான் இல்லையா, அந்த பிரம்மனுடைய தலை மாலைகளை அணிந்தவர். அப்ப இந்த எங்களுடைய காலம் அவ்வளவு அளப்பெரியது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகின்றது. முன்னர் சொல்லது போல 5000 வருஷத்துக்கு முந்தி மனிதன் தோன்றான்ற கதையெல்லாம் இப்போது இல்லை. இப்ப 6000 வருஷத்துக்கு முன்னால் மனிதன் தோன்றியதாகத்தானே வரலாறுகள் சொல்லிக் கொண்டு வந்தன. அதையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு டைனோசோர்ஸ் போசல்ஸே எத்தனையோ மில்லியனியருக்கு வந்துவிட்டது. இப்ப இப்படிப்பட்ட கோடானு கோடி வருடக்கணக்கிலே இதே மாதிரி எத்தனையோ முறை இந்த உலகங்கள் தோன்றி அழிந்திருக்கின்றன. 5 வகையான அழிவுகள் இந்த உலகங்களுக்கு உண்டு. உலக அழிவினுடைய ஒரு புரிந்துணர்வால் வேண்டுமென்றால் அந்த ஆங்கில திரைப்படம், அருமையான திரைப்படம் ஒன்று இருக்கிறது 2012. அதை பார்த்தால் விளங்கும் எப்படி பிரளயம் வரும். இப்படி பிரளயங்களிலே நைமித்திய பிரளயம் என்று ஒன்று இருக்கின்றது. நைமித்திய பிரளயம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் வருவது. அதாவது 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்தரம். இந்த 71 சதுர்யுகங்கள் முடிய 3,57,20,000 வருஷங்கள் முடிய ஒரு அழிவு வரும். அது பூலோகம், எங்களுடைய காஸ்மிக் யூனிட், கேலக்சி இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் அந்த அழிவு வாரது. அதற்கு அப்புறமாக இந்த கல்ப காலம் இருக்கிறது. 1000 சதுர்யுகங்களுக்கு ஒரு முறை கல்ப காலம். அந்த கல்ப காலம் முடிய பிரம்மாவுடைய இராப்பொழுது தொடங்குகின்ற பொழுது பூலோக புவர்லோக சுவர்லோக இந்த கேலக்சி, இதுக்கு அப்பால இருக்கிற புவர்லோகம், அதற்கும் அப்பால இருக்கிற சுவர்லோகம், சுவர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா மதங்களும் சொல்லுகின்றன சுவர்க்கத்தை பற்றி. எங்கே இருக்கின்றது என்று சொல்லல. இந்த உலகங்கள் என்கிற இந்த 3 உலகங்களுக்குமே ஒரு அழிவு வருகின்றது. அது ஒரு பிரளயம். அதை சொல்லுவார்கள் நித்திய பிரளயம். நித்தி என்றா டெய்லி. பிரம்மாவுடைய டெய்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாளில் ஒரு நடக்கும். அது முடிந்தவுடன் மீண்டும் 1000 சதுர்யுக காலம் அந்த அழிந்த நிலையிலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 உலகங்களையும் பிரம்மா திருப்பி படைப்பார். ஆனா மேனிய உலகங்கள் அப்படியே இருக்கும். இது 2வது பிரளயம். அடுத்ததாக இப்படியாக போய் அப்பாலே ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று சொல்லப்படுகின்ற சிவனுடைய பிரதிநிதியாக சிவனாக இருப்பவர். நாம் தியானத்தில் இருக்கின்ற சிவனுடைய சிலை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். நல்ல மெகா சைஸிலே கூட வைத்திருக்கின்றார்கள். சிவன் யாரை நோக்கி தியானத்தில் இருக்கின்றார் என்று கேட்பார்கள். அவர் ஸ்ரீகண்ட ருத்ரர், சிவனுடைய பிரதிநிதி. எமக்கு அவர்தான் சிவன். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய காலத்திலே அவருக்கு கீழ்பட்ட 108 புவனங்கள் சங்காரத்துக்கு வரும். பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம். அந்த பிரம்மாண்டம், அதுக்குட்பட்ட 108 பிரம்மாண்டங்கள் சிலது. அது ஒரு பிரளயம். அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்ரீகண்டருத்ரர் உட்பட்ட அடுத்த 57 புவனங்களையும் கொண்டு அனந்தேஸ்வரர் என்று அடுத்த லெவலில் உள்ள சிவன், அவருடைய சங்காரம் கொண்டு வரும். அது அப்படி. அப்ப முதலாவது ஸ்ரீகண்டருத்ர பிரளயத்தை அவாந்தர பிரளயம் என்று சொல்லுவோம். அனந்தேஸ்வருடைய பிரளயத்தை மத்திம பிரளயம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எத்தனையோ கோடி 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 வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது. கடைசியாக மகாசங்காரம் என்று சொல்லப்படுகின்ற கடைசி பிரளயம். அது சிவனுடைய அருளாலே நடப்பது.
அவர்தான் எல்லா உலகங்களும் கடைசியிலே அவரிடம் ஒடுங்கும். இப்படியான சைக்கிள்கள் எத்தனையோ முறை நடந்து போய்விட்டது. இதிலே ஒரு முறை இந்த இடத்திலே சொல்லுகின்றோம், மனிதன் இப்படி பிறந்தான், குரங்கிலிருந்து கூர்ப்படைந்தான், டைனோசர் வந்தது, எரிகள் விழுந்தது, அழிந்தது. இது எல்லாம் இப்ப நடந்த கதை. இதுக்கு முதல் எத்தனை தரம் இப்படி எல்லாம் வந்து போய்விட்டது. எப்படி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி உயிர்கள் இருந்திருக்கின்றார்கள், எந்த உலகங்களை யார் ஆண்டிருக்கிறார்கள் என்ற கதையெல்லாம் எங்களுக்கு விஞ்ஞானத்திலே வராது. இது விஞ்ஞானத்திலே உள்ள புராணங்களிலே தரும். அங்கன்மா ஞானத்துக்கோர் 1000 கோடி அண்டம். இது கந்த புராணத்திலே 1000 கோடி அண்டம். இந்த 1000 கோடி அண்டம் என்ற கொள்கை இன்றைக்கு கடைசி 100 வருடங்களாகத்தான் விஞ்ஞானத்திலே பூந்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இதுகளில் இந்த சூரபத்மனுடைய போரும் கந்த பெருமானுடைய இருப்பும் அவருடைய திருமணங்களும் நடந்தேறிய விடயங்களே. இதுல சந்தேகப்பட தேவையில்லை. இது நடந்ததா இல்லையா சந்தேகத்துக்கு இடமில்லை. அப்ப இந்த அது ஒன்று. மற்றது அவருடைய சக்தி தத்துவம், ஏன் 2 மனைவிமார் என்ற அந்த தத்துவத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக இந்த முருகனுடைய வழிபாட்டிலே இந்த சூரபத்மன் என்ற அசுரரைத்தான் அவர் அளிக்கின்றார். அதில் 3 அசுரர்கள் வருவார்கள். சூரபத்மன், பானுகோபன், சிங்கமுகாசுரன். 3 பேர். அவர் சொல்லுவார்கள், இவர்கள் 3 மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களுக்கு ஒப்பானவர்கள். பார்த்தால் தெரியும். முதலாவதாக சிங்கமுகாசுரன் அழிவான், அதுக்காக பானுமுகன் அழிவான், அடுத்ததாக சூரபத்மன் அழிவான். இப்படித்தான் அந்த ஓடர்ல வரும். அப்ப மாயை மலம் கழிந்து, அடுத்ததாக கர்மம் கழிந்து, அதுக்கு அடுத்ததாக கடைசியாகத்தான் ஆணவ மலத்தினுடைய அழிவு வரும். அதுதான் சூரனுடைய கடைசி தத்துவம். அப்ப அதிலே தத்துவமும் இருக்கின்றது, கதையும் இருக்கிறது. கதைக்கு கதை, தத்துவத்துக்கு தத்துவம், வரலாற்று உண்மைக்கு உண்மை. அப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்த இதாகத்தான் இந்த முருகனுடைய கந்த சஷ்டி என்ற தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கந்த சஷ்டி காலத்திலே பல பேர் முருகனுடைய வழிபாடு செய்வார்கள், விரதம் இருப்பார்கள். 6 நாட்களும் விரதம் இருப்பது சிறந்தது. விரதம் இருக்க இயலாதவர்கள் முருகனை வழிபட்டு அந்த முருகனை நினைந்து முருகனுடைய தோத்திரங்களை ஓதி வருவதே சிறந்தது. பலவிதமான சோத்திரங்களை ஓதுவார்கள். கந்த சஷ்டி கவசம் மிகவும் பிரபலமான ஒன்று. தேவராய சுவாமிகள் பாடினது. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பலிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை என்று தொடங்குகின்றது. எவ்வளவு பலன்களும் உண்டு. வல்வினைகள் போம், துன்பம் போம், செல்வம் வரும், நிஷ்டை வரும், எல்லா இன்பங்களும் வரும் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த தேவராய சுவாமிகள் இதை பாடினது சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆனா அதற்கு முன்னரே இந்த கந்த சஷ்டி இருந்திருக்கின்றது. பாரம்பரியமாக முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லுவார்கள். நம்ம திருமுருகாற்றுப்படையிலேயே பார்த்தால் 2 விதமான, சென்ற முறை பார்த்தோம், 2 விதமான வழிபாட்டு முறைகளும் இருந்திருக்கின்றன. ஆகம முறைப்படி அந்தணர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக முனிவர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக வேடர்கள் குறவர்கள் வணங்குகின்ற முறை. இப்படி எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் ஒரே பாடலிலேயே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பாடியிருக்கின்றார். முனிவர்களை வர்ணிக்கின்ற பொழுது மார்பின் எண்களும் இயங்கும் ஜாக்கையர், மார்பெல்லாம் எலும்பு தெரிகின்ற உடம்பு அவர்களுக்கு, நண்பகல் பலவுடன் கடிந்த உண்டியர், பல பகல் கழிந்து ஒரு பொழுது உண்ணும் உணவை பழக்கத்தை உடையவர்கள், இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர், கோபம் செருக்கு ஆகிய இல்லாத மனத்தை உடையவர்கள், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், எல்லாம் கற்றவர்களுக்கு கூட அறிய முடியாத அறிவை அறிந்த அறிவினர்கள், கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர், காமமோடு கடுஞ்சினங் கடிந்த காட்சியர், இடும்பை யாவதும் அறியா இயல்பினர். அவர்களுக்கு இன்ப துன்பங்களை பற்றிய யோசனை கிடையாது. இயல்பினர் மேற துணியல் காட்சி முனிவர் முன்புக. இப்படிப்பட்ட முனிவர்கள் திருவாவினன்குடையிலே முருகனை வழிபடுகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக அந்தன பெருமக்களுடைய வழிபாட்டை குறிக்கின்ற பொழுது 2-3 எய்திய இயல்பினின் வளாகது 6 தொழில் அந்தனர்களுக்குரியது. ஈதல், இரத்தல், ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல். பல இடங்களில் சொல்லுவார்கள். இந்தியாவுக்கு போறவர்கள் சொல்லுவார்கள், அங்கே எல்லாம் பணம் பண்ணுகிறார்கள், இந்த பிராமணர்கள் எல்லாரும் காசு கேட்கிறார்கள் எல்லாருக்கும் என்று இங்கே இருந்து போவர்கள் சொல்லுவார்கள். அப்ப யாருக்கு காசுலே கண்ணு பார்க்க வேண்டும். இப்போ பார்த்தால் இங்கே இருந்து போறவர்களுக்கு அது என்ன அந்த காசு கேட்கிறார்கள் என்று உண்டு. அது பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில்களில் ஒன்று. ஈதல் என்பது எல்லாரும் செய்யலாம், இரத்தல் என்பது எல்லாரும் செய்ய முடியாது.
புறநானூற்றிலேயே ஒரு பாட்டு இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள், ஈதல் இழிந்தன்று, அதுல ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதாவது ஈதல், அதாவது ஒருவர் இரத்தல் இழிந்தது, அதைவிட இழிந்தது ஒருவர் இறக்கும் பொழுது ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. இரத்தல் இழிந்தன்று, இறக்கும் பொழுது ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. அதாவது இரத்தல் இழிந்தது, அதைவிட இழியது ஒருவர் இறக்கும் பொழுது இல்லை என்று சொல்வது அதைவிட இழியது என்று சொல்லி இருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, இந்த இரத்தலை இழிந்தது என்று வைத்தால் யாருக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2 பேருக்குத்தான். ஒன்று துறவிகளுக்கு, அவர்கள் பிச்சை எடுப்பார்கள், அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிராமணர்களுக்கு. அறுதொழிலோர், வள்ளுவரே சொல்லுகின்றார், அந்தணர்களை சொல்லுகின்ற பொழுது அறுதொழிலோர் என்ற வார்த்தையை பாவிக்கின்றார். ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானெனின். காவலன் இப்போ அரசன் இல்லை, இப்போ நாங்கள் தான் எங்களுடைய சமயத்தை பாதுகாக்க. நாங்கள் ஒழுங்காக பாதுகாக்காவிட்டால் பயன் குன்றும், பொருளாதாரம் குன்றும். பசுக்களுடைய பயன்ன்றது பொருளாதாரத்தையே குறிக்கும். அறுதொழிலோல் நூல் மறப்பர், அந்தணர்கள் தங்களுடைய நூல்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். அப்ப இந்த சீரழிவுக்கு காரணம் நாங்கள் தான். ஏனென்றால் காவலன் காவானெனின். அப்ப இந்த அறுதொழிலே இரத்தல் அவர்களுக்கு ஒரு தொழில். ஏனென்றால் இது ஃபுல் டைம் ஜாப். அவர்கள் முழு நேர பொருள் வேத அத்தியனம், பூஜை, அதுதான் முழு. அவர்கள் விவசாயம் செய்வதோ வியாபாரம் பண்ணுவதோ இல்லை. அப்ப அவர்கள் டிபெண்ட் பண்ணி இருப்பது இதனால். அவருடைய இரத்தல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில். இதை புரிந்து கொண்டால் நாங்கள் இந்த கோயில போனா இப்படி எல்லாம் காசு இருக்கிறார்களே என்று குறை சொல்லுக மாட்டோம். இரண்டாவது, எங்களுக்கு இருக்கிற பணம் யாருடைய பணம்? அவன் தந்தது. அதுலயும் என்னன்னு கேட்டால், இங்கே இருந்து போட்டு இந்த கனடாவுடைய $1 எங்களுக்கு இந்தியாவில் $43, $44, $45 வரும். இங்க இந்த $1 போடுவதற்கு எவ்வளவு யோசனை, எவ்வளவு ஹாலோவீன் பண்டிகை நடந்தது. எமது பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உடுப்புக்காக எத்தனை $1 செலவழித்திருப்போம். தீபாவளிக்கு இறைவனுக்கு ஒரு பட்டு சாத்தி இருப்போமா? இதுதான் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய பார்வை வித்தியாசம். அப்ப இதைத்தான் சொல்ற, இருமூன்று எய்திய இயல்பினின் வளாது அந்த 6 தொழில்களிலே நின்று. இருமூன்று கண்டால் 6, 20 சுட்டிய பல்வேறு தொல்கொடி. தாய் தந்தை இருவரும் நல்ல பழமையான மரபிலே வந்த, சிவாச்சாரிய மரபிலே வந்தவர்கள். 6 இரட்டி இளமனல் யாண்டு, 6 24, அதை இரட்டித்தால் 48 வருடங்கள் அவர்கள் பிரம்மச்சரியம் காத்திருக்கின்றார்கள். 6 கழிப்பிய அரண்ணவில் கொள்கை 3 வகை குறித்த முத்தி செல்வத்து. முத்தி 3 வகையான அக்னியை அந்தணர்கள் ஓம்புகின்றார்கள். அந்தர்களுடைய அக்னிஹோத்திரம் என்பது அந்தணர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது அது அருகி வருகின்றது. வெகு சிலர் தான் அதை செய்து வருகின்றார்கள், வேலை வேணுமை. அது 3 வகையான அக்னியை சொல்லுவார்கள். ஒன்று கார்கபஜ்ய அல்லது கிரகபஜ்ய அக்னி. இது வீட்டிலே சக்தி முக்கிய எல்லை கொண்டு அந்த காதலே வைத்திருப்பார்கள். ஒரு அக்னி அணையாமல் வீட்டிலே இருக்கும். இதுக்கு இந்த அடுத்த அக்னி ஆவாகனிய அக்னி. அடுத்தது தட்சிணாக்னி. அந்த முதல் அக்னியில இருந்துதான் பின் சொன்ன 2 அக்னிகளையும் நாங்கள் மூட்டிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த 3 வகை குறித்த முத்தி செல்வத்து. இந்த சம்பந்தர் கூட பாடுகின்றார், கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய என்ற பாட்டிலே கட்டாங்கு எரியோம்புதல் அந்தணர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த முத்தியை வளர்க்கின்ற அந்தணர்கள் இருபுறப்பாளர் பொழுதரை நுவல 9 குண்டம் கொண்ட 3 புரி நுண்ஞான். அதாவது 30 நூலை அணிந்த அந்தணர்கள் வழிபடுகின்ற வழிபாடு இருக்கின்றது. அதே மாதிரியாக வேடுவர்கள் குறவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டையும் பற்றி சொல்லுகின்றார்கள். அங்கே சொல்லுகின்ற பொழுது கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர், கொடிய தொழில்களை உடையவர்கள், கொலை தொழிலுடையவர்கள், கானகத்தில் இருக்கின்ற காணவர்கள், நீடமை விளைந்த